கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 41 அதிகாரம் 17வது வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள், ஏழைகள், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், கர்த்தரின் மேல் தாகமுள்ளவர்கள், கர்த்தரை துதியினாலும் ஜெபத்தினாலும் வேதத்தினாலும் கர்த்தருடன் நெருங்கி பழகி அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் தாகத்தை தீர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் மிகவும் அன்பாய் நம்மை நேசிக்கிறார், நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? பிரியமானவர்களே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர் நம் கர்த்தர். அவருடைய வார்த்தையில் நமக்கு தாகம் வேண்டும், விருப்பம் வேண்டும். நம்முடைய நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தாகத்தோடு இருக்கும்போது, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது, வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கூட கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. வார்த்தையை விசுவாசித்து ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அன்பாய் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மீது எங்களுக்கு தாகம் வேண்டும். எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் தாகத்தோடு நிற்கும்போது உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். ஆம் ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் எங்களுடைய நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் உங்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா. இதோ இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணகத்தில் கேட்கப்பட்டது நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.